Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. இது ஒரு market analysis video, so let's get right into it. Guys, இன்னைக்கு market last halfல ஒரு நல்ல ஒரு fall காமிச்சிருக்கு. அதுக்குன்னு இது நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, ஓகே. ஸோ இங்கிருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறக்கும் சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அனலிஸ்ட் போய் பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட், ஓகே. ஸோ மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனில் இருக்குது. இங்கிருந்தால் ஒரு டைம் நல்ல ஒரு அப்போ இருந்துச்சு, அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருந்துச்சு. இப்போ நிஃப்டி நான் எங்கே ஷார்ட் பண்ணுவேன் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே என்ன ஆகும் தெரியுமா? இங்கே என்ன ஆகுனா, இங்கே பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் இருக்காங்க. பாருங்கள், செல்லர்ஸ் இருக்காங்க பட் பையர்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதனால தான் இந்த கேண்டில் அவங்க க்ரியேட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி இங்கே வந்து வாலட்டைல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஓகே. இங்கே போகிற மாதிரி போகும், ரிட்டர்ன் மேலே வந்துடும், இங்கே போகிற மாதிரி போகும், கீழே வந்துடும். இதுதான் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்கு, ஓகே. நான் எங்கே ஷார்ட் பண்ணுவேன்னு கிளியராக சொல்லிடுறேன். எனக்கு 21,920க்கு கீழே க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சதுன்னா நான் ஷார்ட் பண்ணுவேன். அதுக்கு கீழே நான் ஷார்ட் பண்ண மாட்டேன். பை எங்கே பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தா இந்த லெவலில் தான் பை பண்ணுவேன். அதாச்சும் 22,200க்கு மேலே தான் பை பண்ணுவேன், ஓகே. அதுக்கு முன்னாடி நான் பையும் கிடையாது, செல்லிங்கும் கிடையாது. ஏன்னா இங்கே வாலட்டைல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது கீழே பிரேக் ஆச்சுன்னா நமக்கு நிறைய டார்கெட்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஏன் இங்கே பை பண்ண மாட்டேன்னா, ஏன்னா இங்கே வாலட்டைல் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொரு ரீசன் என்னென்னா, நல்லா இங்கே பாருங்கள், 16th ஒரு பெரிய மூவ், அதாச்சும் 19th ஒரு பெரிய மூவ் கொடுத்துருக்கு, ரிட்டர்ன் 20th ஒரு மூவ் கொடுத்துருக்கு, அப்புறம் 21st ஒரு பெரிய மூவ், ஓகே. இந்த மாதிரி 3 நாளுமே விடாமல் மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு. இன்றைக்கி ஒரு மூவ் ஆன் ஆப்போசிட் சைடு, அதுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஒரு மூவ் பெருசாக கொடுத்துருச்சு. பாருங்கள், செல்லிங் இந்த மாதிரி தான் ஃபாஸ்ட்டாக வரும், ஓகே. ஒருவேளை நாளைக்கு இது பிரேக் பண்ணுச்சுன்னா ஈஸியாக கீழே வரக்கு சான்ஸ் இருக்குது. பட் நம்ம இங்கே வாங்க மாட்டோம், ஏன்னா இங்கே வாலட்டைல் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அது ஒரு தான் காரணம். இதுக்கு கீழே தான், அதாச்சும் 21,920க்கு கீழே தான் செல் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அக்கார்டிங் டு மை அனாலிசிஸ், ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு ட்ரேட் இல்லை. மோஸ்ட்டாக ஒரு 2 நாளைக்கு நான் ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஓகே. நெக்ஸ்ட் இஸ் பேங்க் நிஃப்டி. பட் பேங்க் நிஃப்டி ஒரு நல்ல ஒரு பேட்டர்னும் கொடுத்துட்டு வெயிட் பண்ணிருக்கு. அதாச்சும் இங்கே பார்த்தா தெரியும், ஒரு எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இது நெக் லைனும் பிரேக் பண்ணி நின்றுருக்கு. நாளைக்கு ஒரு வேளை 46,900க்கு கீழே, 905க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணுவேன். ஷார்ட் பண்ணி என்னோட டார்கெட் வந்து 46,405 இல்லாட்டி 46,400 வச்சுக்கலாம், ஓகே. 46,400 வச்சுக்கலாம், இதுதான் என்னோட டார்கெட், ஓகே. அதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் பண்ணுறதுக்கு தயாராக இல்லை, ஏன்னா இங்கே வாலட்டைல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இங்கே வரைக்கும் வந்துட்டு மேலே போகிறதுக்கு இங்கே ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வேணும், ஓகே. கேண்டில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் வேணும். இது அப் ட்ரெண்டில் இருந்துச்சு, இங்கே ஷார்ட் பண்ணி பிரயோஜனமே கிடையாது. ஆனால் டவுன் ட்ரெண்ட் வரும்போது இந்த மாதிரி கேண்டில் கிடச்சா கண்டிப்பாக ஷார்ட் பண்ணலாம், ஓகே. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி பேங்க் நிஃப்டிக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூஎஸ் ஆயில் பார்த்துக்கலாம். யூஎஸ் ஆயில் நம்ம இதை ஷார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். என்னோடய டார்கெட் பார்த்தா $75.90 கிட்ட இருக்குது. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோடய டார்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ப்ராஃபிட் புக் பண்ணிடுவேன். இது ஒரு 1:2.3 ட்ரேட், விச் இஸ் குட். பார்க்கலாம் மார்க்கெட் எங்கே போகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குங்க, ஓகே. இது ஒரு ட்ரெண்ட் லைனும் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனையும் இது ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக கீழே வர சான்சஸ் இருக்குது, ஓகே. நெக்ஸ்ட் இஸ் கோல்டு திருப்பியும் நான் சொன்ன மாதிரியே சென்டரில் தான் சிக்கியிருக்கு. கோல்டு ஒரு நல்ல ஒரு விஷுவலைசேஷன் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பையிங் செல்லிங் பண்ணால். நான் இப்போ செல் பண்ணுறதுக்கு எங்கே ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, இந்த லெவலில், அதாச்சும் 2039க்கு கீழே, 2040க்கு கீழே ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது ஒரு நெகட்டிவ் கேண்டில் இந்த மாதிரி காமிச்சதுன்னா நான் செல் பண்ணிட்டு உட்காந்துருவேன். அதாச்சும் என்னோடய டார்கெட் எங்கே வரைக்கும் இருக்குன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் எங்கே டச் ஆச்சுனாலும் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். இல்லை அதுக்கும் கீழே சேஃபான செல்னால் இது தான், அதாச்சும் 2018க்கு கீழே தான் சேஃபான செல். பை எங்கே பண்ணுவேன்னு பார்த்தா 2040க்கு மேலே தான் பை பண்ணுவேன். 2040க்கு மேலே ஒரு நல்ல ஒரு புல்லிஷான கேண்டில் கொடுத்தா பை பண்ணி ஹோல்ட் பண்ணுவேன், ஓகே. ஸோ தட் இஸ் ஃபார் கோல்டு. நமக்கு இன்றைக்கி 2 ஸ்டாக்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் கைஸ் நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு, ஓகே. ஃபர்ஸ்ட் இஸ் பர்ஜர் பெயிண்ட். நீங்கள் வெறும் உங்களோட இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க, வாட்ச்லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இது ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமோட ஒரு சப்போர்ட்டில் இருக்குது, ஓகே. சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் பண்ணி மேலே போகுது. மோஸ்ட் ப்ராப்ளி இது கீழே பிரேக் அவுட் ஆகிறதான் சான்சஸ் நிறையா, பிரேக் டவுன் ஆகிறதான் சான்சஸ் நிறையா இருக்குது. ஆனால் இங்கே ஏன் பிரேக் டவுன் ஆக எனக்கு தெரியல, ஐ டோன்ட் நோ. பட் என்னோடய செல்லிங் லெவல் இதில் 540க்கு கீழே, பையிங் லெவல் 580க்கு மேலே, ஓகே. 580க்கு மேலே ஒரு நல்ல க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பை பண்ணுவேன். பை பண்ணி என்னோடய ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தா 605 இருக்கும். செகண்ட் டார்கெட் 650 வச்சுக்கலாம், ஓகே. 50. That's it for Berger Paint. Next is HUL. மோஸ்ட் ப்ராப்ளி நான் வந்துட்டு நம்ம பொசிஷனை ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவேன். நான் இந்த இடத்துல எங்கேயோ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன், அதாச்சும் 2030 சம்திங்கில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்.
மேலே போய் அதுக்கப்புறம் போவே இல்லை, சைட்வேஸ்லேயே தான் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இங்கே நான் வந்துட்டு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸை புக் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு நல்ல நெகட்டிவ், அது போக எல்லா ஹைஸையுமே வந்து இங்கே நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த காரணம் என்னென்னா, இந்த லோ எதுவுமே பிரேக் பண்ணல, அது ஒன்று தான் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன். பட் இது எப்போ பிரேக் ஆச்சோ அப்போயே எனக்கு கொஞ்சம் ஹோப் விட்டுருச்சு. இப்போ ரொம்பவே ஹோப் விட்டுருச்சு. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இங்கே புக் பண்ணிடுவேன் ப்ராஃபிட்டை. ஓகே, ஸோ இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணால் இட் வில் பி அ வெரி குட் பிளேஸ் டு புக் ப்ராஃபிட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் ஈமுத்ரா. கைஸ், ஈமுத்ராவில் நான் இன்றைக்கி ஒரு நல்ல குவான்டிட்டியை வாங்கியிருக்கேன். பிகாஸ் இது ஒரு நல்ல மூமெண்டம் கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் ஒரு நல்ல குவான்டிட்டியை வாங்கியிருக்கேன். தெரியல எங்கே வரைக்கும் போகணும், பட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஒன்று தான் வந்து நம்மள பெரிய ப்ராஃபிட் பிடிக்க வைக்கும். ஓகே, அதே மாதிரி ஏசிஐலையும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நான் 760 கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டாப் லாஸ் 700 இருக்குது, விச் இஸ் ஃபேர்லி டீசென்ட் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தட் இஸ் another reason I traded. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஜஸ்ட் என்னோடய வியூ ஆன் மார்க்கெட். இது எந்த விதமான டிப்போ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் என்னோடய வியூ. நீங்கள் இதை வந்து ஒரு ரெஃபரன்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நத்திங் மோர் தென் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு என் கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னாலையும் க்ரோ பண்ண முடியும். டேக் கேர், பாய்.